வணக்கம், வெல்கம் டு சாம்ஸ் கிச்சன். இது உங்கள் சாம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் சிக்கன் மலாய் சீக் பிரியாணி. ஒரு சிக்கன் பிரஸ்ட், ஒரு சிக்கன் தை நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்துக்கங்க. 2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 ஸ்பூன் ஜீரக பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பிளாக் பெப்பர், ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், 5 கிரீன் சில்லி இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கங்க. மிக்சியில் அரைச்சி முடிச்சாச்சு. இது கூட அரை பவுல் மின்ட் லீவ்ஸ், ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், கொஞ்சமாக கொத்தமல்லி இதெல்லாம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சால்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை மேரினேட்லாம் பண்ண வேணாம். கொஞ்சமாக ஆயில் தடவிக்கங்க. கையில் இந்த மாதிரி எடுத்து நல்லா உருட்டி ஒரு கை பக்குவத்துக்கு நல்லா உருட்டிக்குங்க. ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் சின்னதாக எதுவும் கம்பி மாதிரி எதனா இருந்ததுன்னா அதில் கூட இந்த மாதிரி ரோல் செஞ்சுக்கலாம். பட் நம்ம வீட்லேயே செய்கிறதால இந்த மாதிரி உருட்டினா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு செட் ஷீக் கபாப் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு குக்கிங் பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கங்க. நம்ம உருட்டி வச்சுருக்க சீக்கை ஒவ்வொன்றா இதில் வச்சுருங்க. இது எல்லா சைடும் நல்லா வறுபடணும். நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு லைட் ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கும். அதுதான் இண்டிகேஷன். அதே மாதிரி இதை ரோல் பண்ணி எல்லா சைட்லேயும் இதே மாதிரி ஃப்ரை ஆகிற மாதிரி பார்த்துக்கங்க. இது மின்ஸ்டு மீட்டுன்றதால ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே வெந்துடும். நீங்கள் எல்லா சைடும் வறுபடுற மாதிரி இந்த மாதிரி திருப்பி விட்டு எடுக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் எல்லா சைடும் வந்திருக்கு. இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. மீதம் இருக்க எல்லாத்தையும் இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. கிரேவிக்காக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிப்போம். அதுக்காக கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. 3 மீடியம் சைஸ் வெங்காயம் சாப் பண்ணி போட்டுக்கோங்க. 50 கிராம் முந்திரி, 10 கிரீன் சில்லி சைஸ் பெருசாக இருந்ததுன்னா 5 போதும். ஒரு பவுல் கொரியாண்டர் லீவ்ஸ் அந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் சேர்த்து போட்டுக்கோங்க. இதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது கிரேவி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்காக கடாயில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா உருகி வந்ததும் ஒரு பட்டை, 6 ஏலக்காய், 10 கிராம்பு, 2 ஸ்டார் அனீஸ் இதெல்லாம் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு ஒரு 20 செகண்ட் நல்லா அதை வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி அந்த பச்சை வாசம்லாம் போயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க ஆனியன் கேஷ்யூ பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. இந்த பேஸ்ட் அரைச்ச மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி இதில் ஊற்றி அதையும் கலந்து விட்டுருங்க. மசாலா பொடிலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், அரை ஸ்பூன் ஜீரக பவுடர், அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் பிளாக் பெப்பர், 1 ஸ்பூன் ஒயிட் பெப்பர், 1 ஸ்பூன் சால்ட் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபுல்லாக கலந்து விட்டாச்சு. இப்போ கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இது கூட 4 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க சீக்கை இது கூட ஆட் பண்ணி அதை நல்லா கலந்து விடுங்க. 1 ஸ்பூன் கசூரி மேத்தி இந்த மாதிரி கையில் போட்டு நல்லா கசக்கி அதில் போடுங்க. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். கிரேவி நல்லா திக்காக இருக்கிறதால இந்த மாதிரி கொதித்து மேலே தெரிக்கும். அதனால் பார்த்து குக் பண்ணுங்கள். மூடி போட்டு 3 to 4 நிமிஷம் குக் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா பிரிஞ்சிருக்கும். ஃப்ரெஷ் குக்கிங் க்ரீமை இது மேலே நல்லா ஊற்றி அதையும் நல்லா கலந்து விடுங்க. நம்ம டிஷ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அந்த சீக்லாம் கிரேவியில் நல்லா ஊறி இருக்கும். இப்போ க்ரீம் ஆட் பண்ணதால் கிரேவியோட கன்சிஸ்டன்சி சேஞ்ச் ஆகிருக்கும். ப்ளஸ் டேஸ்ட்டும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் பாஸ்மதி ரைஸ் 70% குக்கான பாஸ்மதி ரைஸ் ஆல்ரெடி இதில் 1 ஸ்பூன் சால்ட்டு, கொரியாண்டர் லீவ்ஸ், மின்ட் லீவ்ஸ், க்ரீன் சில்லி, பே லீவ்ஸ், சின்னமன், க்ளோவ்ஸ், ஸ்டார் அனீஸ் இதெல்லாம் போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு மேலே லைட்டாக கொரியாண்டர் லீவ்ஸ், ஃப்ரைட் ஆனியன் அதை தூவிக்குங்க. 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த லேயர் பார்த்தீங்கன்னா நம்ம குக் பண்ணி வச்சுருக்க சீக் கிரேவியை இதில் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணிடுங்க.
2 லேயர் ஆயிடுச்சு. இப்போ சாண்ட்விச் மாதிரி டாப் லேயருக்கு திருப்பியும் கீழே பண்ண மாதிரி அதே மாதிரி ரைஸ் போட்டு கொரியாண்டர் லீவ்ஸ், ஃப்ரைட் ஆனியன், கீ இதெல்லாம் போட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் தம் போடுவோம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 15 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பர் டெலிஷியஸ் சிக்கன் மலாய் சீக் பிரியாணி ரெடி. இப்போ நம்ம பிரியாணி சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர்ஃபுல் அருமையான பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாதிரி யூனிக் டிஷ்ஷஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. See you next delicious dish. நன்றி, வணக்கம்.